பைரவ ஆசனா. தலையை குனிந்து மூச்சை இழுத்து கொண்டே அப், விட்டுக்கொண்டே டவுன். பல்லிடுக்குகள் வழியாக இழுத்து கொண்டே அப், வாய் மூடி டவுன் 3 முறை. குத்துக்கால் யோகா, டாய்லெட் பாஸ்டர். வயிறு இழுத்து விடுதல். 1 2 1 0 1 2 1 0 1 2 1 0. கெண்டைக்கால் மீது விரல்கள். 1 2 1 0 1 2 1 0 1 2 1 0. சுவாமி ஐயப்பன் பாஸ்டர். சுகாசனா. உளறல் தியானம். உள்ளங்கைகள் மேல் நோக்கி வைத்து ஸ்டார்ட். இதே போல் கண்டினியூ பண்ணுங்க. முழு சக்தியையும் பிரயோகம் பண்ணி செய்யுங்க. உள்ளே இருக்கின்ற நெகட்டிவ்ஸ் எல்லாம் வெளியேறட்டும். ஸ்டாப். உள்ளங்கை மேல் நோக்கி உள்ளேயே கவனிங்க. கும்பமுத்ரா. இறையருளை பிரார்த்தனை செய்து கொள்வோம். தம் ரொட்டேஷன். பெருவிரல் சுற்றுதல். எது எப்படி இருந்தாலும் எனது மனம் நிம்மதியாக இருக்கட்டும். ஃபேஸ் மசில் மூமெண்ட். வாயை பந்து போல எல்லா பக்கங்களிலும் மேலே கீழே பக்கவாட்டில் 2 முறை திறந்து மூடுதல். பெருவிரல்கள் காது மடலின் பின்புறம். நல்ல சிரித்த முகத்தோடு கைகளை மேலே உயர்த்தி, எனது முகம் எப்போதும் இது போன்றே இருக்கட்டும். உள்ளங்கை வெளிப்பக்கம் திருப்பிக் கொள்ளுங்க. மேல் பக்கம். மெதுவாக முதுகிற்கு. பின்பக்கம் கும்பிட்ட நிலை. இரண்டு கைகளையும் ஒரு சேர முன்பக்கம் நீட்டி பிரதட்சணா அப்பிரதட்சணா. பக்கவாட்டு அசைவு. விரல்களை மூடி திறந்து பிறகு மேலும் கீழும் அப் டவுன்
சைடு மூமெண்ட் 2 முறை ஒவ்வொன்றும். விரல்களை ஷோல்டர் மீது வைத்து முழங்கையை சேர்த்து மேல் நோக்கி மெதுவாக பெரிய வட்டம். பேக், ரிலாக்ஸ். அப்சரஸ் யோகா. ரைட் ஹேண்டு பின்புறம், லெஃப்ட் ஹேண்டு கீழ்ப்பக்கமாக. 2 விரல்களும் லேசாக தொடுவதற்கு ட்ரை பண்ணுங்க. கீழே உள்ள கை முன்புறம், த அதர் சைடு. கீழே உள்ள கையை முன்னாடி கொண்டு வந்து விட்டு பிறகு மேலே உள்ள கை. ஆள்காட்டி விரலை மடக்கி வைத்துக்கொண்டு கழுத்துக்குண்டான யோகா. தலையை அப்படியே ரைட் சைடு சாய்த்து வைத்து கொள்ளுங்க, உடம்பை சாய்க்காமல். லெஃப்ட், position, extreme right, extreme left, position, cross movement. ரைட் ஷோல்டருக்கு தலையை இறக்கி டாப் லெஃப்ட்டுக்கு திருப்புங்க. மறுபடியும் ரைட் ஷோல்டர், இதே போன்று இன்னொரு பக்கம். தலையை குனிந்து பிரதட்சணம். அப்பிரதட்சணா, ரிலாக்ஸ். பத்மாசனா. கால்களை நீட்டிக்கொள்ளுங்க. ரைட் லெக் எடுத்து மேலே போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய ரைட் ஹேண்டு முதுகில், தென் லெஃப்ட். நல்லா தடவி விட்டு கொள்ளுங்க. கிட்னி மசாஜ் 3 times. இடுப்பின் மீது கைகளை வச்சுண்டு எல்போஸ் பேக், மார்பு நல்லா நிமிர்ந்து தலை நிமிர்ந்து புடைத்து கொண்டு இருக்கட்டும். பொசிஷன். கைகளை பின்புறம் பிடித்து கொண்டு டவுன். பொசிஷன். யோக பிராணாயாமா. நடுவிரல் மடக்கி வைத்துக்கொண்டு மந்திராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. யோ இன்னும் 3 முறை சொல்லுங்க. நல்லா middle breathing. Yo ham, yo ham, yo ham, yo ham, yo ham,
யோஹம் யோஹம் யோஹம். ஷார்ட் யஹம் 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 யஹம். கண்டினியூ பண்ணுங்க. யஹம் 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 யஹம். சைலண்ட் மோட். நீங்கள் மந்திரா சொல்ல வேண்டாம், மூச்சை மட்டும் நல்லா இழுத்து விடுங்க. யோ ஹம் 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 ய 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 ஹம். யோ ஹம் யோ ஹம். உள்ளங்கைகளை சேர்த்து காதின் மீது வைத்து உடம்பு முழுக்க நன்கு தடவி கொள்ளுங்க. கிரியா யோகா. மோதிர விரலும் பெருவிரலும் சேர்ந்து இருக்கட்டும். விழிகளை மேலே உயர்த்தி, ரிஷி மகான்களே, முனிவர் பெருமக்களே, என்னுள் எழுந்து அருள் புரியுங்கள். கண்களை மூடி மூலாதாராவில் மனதை வைத்து கொள்ளுங்கள். ரிலாக்ஸ். வஜ்ராசனா. லிங்க முத்ரா. கைகளை கோர்த்து வலது கை பெருவிரல் ஒன்றை மட்டும் உயர்த்தி மூக்கின் அருகே வைத்துக்கொண்டு 1 இன்ச்சு தூரத்தில் கண்களை மூடி சுவாசத்தையே கவனிங்க. விரல்களை தள்ளி வைத்து கண்களுக்கான யோகா. 2 விரல்களும் உயர்த்தி வைத்து அதன் மீதே பார்வை இருக்கட்டும். ரைட். தலையை திருப்பாமல் விழிகள் அசையட்டும். 2 முறை. கீழிருந்து மேல்.
கிராஸ் மூமெண்ட், ரைட் ஹிப்பிலிருந்து லெஃப்ட் ஷோல்டர். கைகளை ரொம்ப நீட்டாமல் மடங்கிய நிலையில் செய்வது அதிக பலனை கொடுக்கும். கீழ் மையத்திலேருந்து தொடங்கி பிரதட்சணா, அப்பிரதட்சணா, மூக்கின் அருகிலிருந்து 4 முறை இன் அவுட். விழி லென்ஸ்களுக்கு சுருங்கி விரியும் பயிற்சி. உள்ளங்கைகளை கண்கள் மீது வைத்து ரிலாக்ஸ். கண்கள் நன்கு தளர்வடையட்டும். ஒரு கையாக கீழே இறக்கி கால்களை நீட்டிக்கொள்ளுங்க. பட்சி மோட்சாசனா. முழங்கை நன்கு தொடையில் படிய வைத்து தலையை குனிந்து வைத்து கொள்ளுங்க. சுவாசம் இயல்பாக நடக்கட்டும். வயிறு அளவு குறைவதற்கு சிறந்த யோகா. மெதுவாக நிமிர்ந்து கைகளை சைடில் வைத்து கொள்ளுங்க. வலது காலை சற்றே உயர்த்துங்க. மெதுவாக கீழே லெஃப்ட். மிகவும் பலன் தரக்கூடிய யோகா பொசிஷன். கை விரல்களை பின்புறம் திருப்பி ஃபுட் மூமெண்ட். 2 கால்களும் ரைட் லெஃப்ட் 3 முறை. ஒன்றை தள்ளி வைத்து கொண்டு கால்களை முன்புறம் நீட்டி பிரதட்சணா. அப்பிரதட்சணா. இன்னும் தள்ளி வைத்து இன் அவுட். ரிலாக்ஸ். கோமுக ஆசனா. கோமுக ஆசனா. லெஃப்ட் முழங்கால் சற்றே உயர்த்தி ரைட் லெக்கை உள்ளே விட்டு கொண்டு லெஃப்ட் லெக்கை மேலே நல்லா இறுக்கி போட்டுக்கோங்க. அப்படியே இருங்க. பொசிஷன். முழங்கால் மீது உள்ளங்கைகள். இடுப்பு பகுதிக்கு நல்ல இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஸ்ட்ரெச். மறுபக்கம். இடுப்பு தசைகள் அளவு குறைவதற்கும் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும். பொசிஷன். ரைட் ஹேண்ட் மேலே இருக்கணும் எப்போவுமே. ஸ்ட்ரெச். பட்டர்ஃப்ளை. இது நிதானமாக 5 முறை செய்தால் போகிறோம். கும்ப யோகாவின் இந்த முறையில் செய்யும்போது மிக சிறப்பான பலன்கள் ஏற்படுகின்றன.
ஒரு காலா நீட்டி ரிலாக்ஸ். இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் செய்யலாமா? நன்றி. மீண்டும் சந்திப்போம்.